கைஸ், இந்த வீடியோவில் கேமராவில் ரெக்கார்டான உண்மையான சில அமானுஷியமான விஷயங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப பயப்படக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்க வேணாம், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் கோஸ்ட் ஃபுட்டேஜஸ். சிங்கப்பூரில் இருக்க ஒரு லேடி நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க தன்னோட ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் ஏறிட்டு அவங்க ஃப்ளோரோட பட்டனை அமுக்குறாங்க. பட் அது அவங்க ஃப்ளோரில் நிற்காமல் எக்ஸ்ட்ரா 2 ஃப்ளோர் மேலே போய் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இவங்களை ஒரு நிழல் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கு. இவங்க பயத்தில் ஆஃபீஸில் இருக்க கொலீக் ஒருத்தவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இறங்கி போகிறப்ப அந்த நிழல் மாதிரி இருந்த கருப்பு உருவம் கேமராவில் சிக்கிருச்சு. இதை பார்த்து இன்னும் பயந்து இவங்க அலறி அடித்து ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது மறுபடியும் ஸ்டெப்ஸில் அந்த உருவம் வந்து நிற்கிது. ஆக்சுவலாக சினிமாலையும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பேய் நடமாட்டம் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒன்று தான் இது. இதை பார்த்துட்டு அந்த லேடி அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள அவங்கள பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிரேசிலில் ஹைவே 262 அப்படின்ற ரோட்டில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்குது. பட் எதனால ஆக்சிடென்ட் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றது யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. முக்கியமாக ஏதாச்சும் வண்டி தனியாக போச்சுன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படி தான் ஒரு நாள் காலங்காத்தால் ஒரு ஃபேமிலி காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த 262 ஹைவேல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. டக்குன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சி போலீஸ் அப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு லைவாக டிவியில் வந்து லைவ் கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லைவ் கவரேஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆக்சிடென்ட்டான கார் இருக்குது தெரியுமா, அந்த காரை காட்டுறப்ப அந்த காருக்குள்ளே ஒரு சின்ன பையனோட உருவம் தெரியுது. அந்த ஆக்சிடென்ட்டான ஃபேமிலியில் ஒரு 8 வயசு சின்ன பையன் இருக்கான். அவன் ஆன் ஸ்பாட்டில் இறந்துட்டான். இறந்ததுக்கப்புறம் அவங்களோட டெட் பாடிஸ்லாம் கிளியர் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுக்கிற வீடியோ தான் இது. இதில் அந்த நொறுங்கின காருக்குள்ளே ஒரு சின்ன பையன் தெரியுறான். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நியூஸில் போட்டாலோ இல்லை யூடியூப்பில் எதில் போட்டிருந்தாலுமே இது எடிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே நடக்கிறது லைவாக நடந்துட்டுருக்கு. லைவாக நம்ம நியூஸ் சேனலில் நியூஸ் பார்ப்போம்ல, அந்த மாதிரி கேமராமேன் காட்டுறப்ப இந்த மாதிரி உருவம் தெரிஞ்சிருக்குது. இதை டிவியில் பார்த்த பயந்த மக்கள் எல்லாருமே அந்த நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு நியூஸ் கவரேஜ் பண்ணவங்க ரீசெக் பண்ணுறப்ப அந்த இடத்துல அந்த பையன் இல்லை. ஸோ ஒரு லைவ் கவரேஜில் இந்த மாதிரி வந்தது உண்மையாகவே பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 ஆகஸ்ட் 2021 கொலம்பியாவோட மேயரான ஜோஸ் மேனுவல் ஒரு வீடியோவை ஃபேஸ்புக்கில் ரிலீஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா அவரோட ஆஃபீஸில் மிட் நைட்டில் நடந்த ஒரு விஷயந்தான். அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். எஸ், அந்த ஆஃபீஸில் இருக்க செக்யூரிட்டி நைட் டைமில் நடந்து வர்றாரு. சம்மந்தமே இல்லாமல் அவர் யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி அவர் அப்படியே போயிட்டு அந்த மூலையில் அடித்து விழுகிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போ யாரோ இவரை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கீழே விழுந்ததுக்கப்புறம் இவர் போட்டு பயங்கரமாக தாக்குன மாதிரி காயங்களும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவர் சவுண்டு விட்டதுக்கப்புறம் மற்ற செக்யூரிட்டிலாம் வந்து இவர் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த மேயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்னடா நம்ம ஆஃபீஸில் இப்படி நடந்திருக்கு, அப்போ ஆஃபீஸில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 1 மாதம் ஆஃபீஸ்க்கே லீவ் விட்டுட்டு வீடியோவை அவரோட அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவர் போட்டிருக்காரு. இது நடந்தது கொலம்பியாவில் மேயரோட கவர்மெண்ட் ஆஃபீஸில். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் நைட்டு ரைடு போயிட்டு இருக்கப்ப முன்னாடி பைக்கில் போகிறவங்கள காரில் உட்காந்து பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அமானுஷியமான உருவம் அந்த பைக்குக்கு முன்னாடி போகுது. காரில் வரவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பைக்கில் போகிறவங்க வந்து அவன் ஏற்றிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் பைக்கில் வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு உருவம் எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காரில் இருந்த மற்றவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் கண்ணுக்கும் தெரியல, ஆனால் கேமராவில் மட்டும்தான் இது ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சத்தம் போட்டதுக்கப்புறம் 2 பேருமே நின்று திரும்பி போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. இந்த விஷயத்தை நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து அமானுஷியமான உருவம் எதுவும் தெரியல அப்படின்னா கேமராவில் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்படி ரெக்கார்டான ரியல் ஃபுட்டேஜஸ் தான் இது. அந்த 6 அடி கொண்ட உருவம் என்னவா இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஆந்திராவில் ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்தில் பசங்கள்லாம் வந்து மழை பெய்கிற டைமில் ஃபுட்பால் விளையாண்டுருந்துருக்காங்க. அதை தூரத்துலேருந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. இவர் யதார்த்தமாக சரி பசங்க எல்லாம் விளையாடுறாங்க, நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. ஆனால் அந்த வீடியோவில் ஒரு அமானுஷ்யமான உருவம் மாட்டுது. என்னன்னா அந்த காட்டுக்குள்ளே இருந்து கோல் கீப்பருக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து கோல் கீப்பர் கிட்ட மறைஞ்சு போகுது. இப்போ ஆவி பேய் அப்படின்றதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை பழைய பங்களாலேயும் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காட்டுக்குள்ளேருந்து பேய் கிளம்பும் அப்படின்றது நிறைய பேர்னால ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளாவில் இருக்க ஒரு பர்டிகுலர் பில்டிங்கில் அப்பப்போ ஒரு பெண்ணோட உருவம் இந்த மாதிரி தூக்கு போடுற மாதிரி தெரிகிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் இப்படி தூக்கு போடுற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் அது தானாகவே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யதார்த்தமாக அப்படி தெரிகிறப்போ ஒருத்தர் எடுத்த வீடியோ தான் இது. அமெரிக்காவில் ஒரு சின்ன பையன் இறந்து போயிடுறான். அவனோட ஃபியூனரல் அப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாருமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைமில் அங்கே இருந்த ஒரு பலூன் மட்டும் தானாக அப்படியே வந்து அவங்க அம்மாவை சுற்றி சுற்றி வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ணீரை துடைக்கிற மாதிரி அது பக்கத்தில் வந்து முட்டிகிட்டு இருக்கு. சுற்றி இருந்த எல்லாருமே கண்டிப்பாக இது உங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தாததுக்கு ஃபேன் வேறு போட்டிருக்காங்க. அப்படி போட்டுமே அந்த பலூன் எங்கேயுமே போகாமல் இவங்களையே சுற்றி சுற்றி வந்திருக்கு. இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 2 நாளில் 4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அதுக்கு கீழேயும் கமெண்ட்டில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக உங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா அந்த பையன் இறந்து போகிறக்கு முன்னாடி இந்த பலூனை கையில் வச்சுருந்துருக்கான். ஸோ வந்தது அந்த பையனோட ஆத்மா தான். ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யூடியூப் சேனலை வச்சுருக்காங்க. அவங்க ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு லேடி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர் அந்த வீட்டில் இருந்தப்போ அவங்களோட ஆவி வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணதாக சொல்லியிருக்காரு. சரி உள்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேமரா ஆன் பண்ணிவிட்டு நைட் டைமில் உள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது யாரோ முனங்கார மாதிரி ஒரு சவுண்டு இவங்களுக்கு கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலே ஏதோ ஒரு உருவத்தோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு. எஸ், அதை பார்த்து இவங்க தெரிச்சு ஓடி இருக்காங்க. நம்ம ரொம்ப பயத்தில் இருக்கோம்ல, அதனால நம்மளோட இமேஜினேஷனாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அசால்ட்டாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஒரு ரூமில் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி முன்னாடி இவங்க நிற்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். அந்த கண்ணாடியில் யாரோ ஒருத்தரோட கால் தெரியுது. இவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேருமே இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு அந்த வீட்டை விட்டு ஓடி வெளியே வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எத்தனையோ வீட்டுக்கு எத்தனையோ அமானுஷ்யமான இடத்துக்கு போயிலாம் வீடியோ எடுத்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் போனதே இல்லை. கொஞ்சம் விட்டுருந்தா எங்களோட உயிரே போயிருக்கும். நல்ல வேளை நாங்கள் தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தா எந்த ரியல் ஃபுட்டேஜ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.